இந்த கண்புரை நோய்க்கான காரணங்கள் இதை தவிர்க்கலாம்னா என்னென்ன செஞ்சால் தவிர்த்துக்கலாம், அப்படி தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுடைய மருத்துவமனையில் கிடைக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ என்னோட தாத்தாக்கெலாம் வந்து 85 வயசு 90 வயசு அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு வந்து கண்புரை ஆப்ரேஷனே பண்ணது கிடையாது. பட் அடுத்த ஜென்ரேஷன் என்னோட அம்மாவோட ஜென்ரேஷன்லாம் அவங்க 60 வயசில் இருக்கும் பொழுதே நம்ம கண்புரை 2 கண்ணுக்கும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்னோட ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், அதிக சால்ட், அதிக சுகர், மைதா, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது, ப்ளஸ் பொல்யூஷன், நம்மளோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்னாலே எந்த ஒரு விஷயம் 70 வயசில் வரணுமோ அது வந்து இப்போ 50 வயசு 40 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம் சேனலில் சிறந்த மருத்துவ ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று திருமதி பிரித்திகா குணால், கண் மருத்துவர், அவரிடம் கேட்பதற்கு கண் குறித்த சந்தேகங்களுக்கும் விளக்கம் கேட்க தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்வில் பொதுவான ஒரு சாமானிய மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த அறிவில்லாத ஒரு ஞானம் இல்லாத மக்களுக்கான கேள்விகளை கேட்கணும். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. கண்புரை அப்படிங்கிறது சாதாரணமாக இப்போ ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு வர மாதிரி கேள்விப்படும். இப்போ சாமானியமாகவே கண்புரை நோய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சரிதமாயிடுச்சு. இந்த கண்புரை நோய்க்கான காரணங்கள் இதை தவிர்க்கலாம்னா என்னென்ன செஞ்சால் தவிர்த்துக்கலாம், அப்படி தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுடைய மருத்துவமனையில் கிடைக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்புரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் நத்திங், ஒரு லென்ஸோட ஏஜிங் ப்ராசஸ். சரிங்களா? எல்லாருக்குமே கண்ணுக்குள்ளே இப்போ ஒரு கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே இந்த கண்ணாடி போல் ஒரு கிளியர் லென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பிறக்கிற குழந்தை எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கிளியர் லென்ஸோடு தான் பிறக்கிறாங்க. பட் நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, யூஸ்வலாக ஒரு 65-70 வயசுக்கு மேலே அந்த லென்ஸில் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி சேர்ந்துருது. அதனால இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அதனால அந்த கிளாரிட்டி இல்லாமல் போகுது. ஸோ அது வந்து வேறு டைப்ஸாக வரும். அதனால அந்த லென்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தன்மையை கம்மிப்படுத்திடுது. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம்னா அதை எடுத்துட்டு வேற ஒரு கிளியர் லென்ஸை உள்ளே வைப்போம். பட் ஏன் வந்து இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது வந்து 60 வயசுன்னு நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி இப்போ என்னோட தாத்தாக்கெலாம் வந்து 85 வயசு 90 வயசு அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு வந்து கண்புரை ஆப்ரேஷனே பண்ணது கிடையாது. பட் அடுத்த ஜென்ரேஷன் என்னோட அம்மாவோட ஜென்ரேஷன்லாம் அவங்க 60 வயசில் இருக்கும் பொழுதே நம்ம கண்புரை 2 கண்ணுக்கும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்னோட ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 40 வயசுலேயே வருது. ஏன் இப்போ வந்து ஜென்ரேஷன்லேயே இவ்வளோ வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடியே வருது. 65 வயசு 70 வயசில் வர வேண்டிய நோய் ஏன் இப்போ எல்லாருக்கும் 40 வயசில் வருதுன்னா, இப்போ நம்ம சர்க்கரை பிபி இருக்கு இல்லையா, அது ஏன் ஒரு டைமில் வந்து எல்லாருக்கும் 70 வயசில் வந்துச்சு, இப்போ ஏன் 30 வயசில் வருது? பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். சிமிலர்லி அதே போல் கண்ணிலையும் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற பொல்யூஷன் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த தூசி படியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், அதிக சால்ட், அதிக சுகர், மைதா, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது, ப்ளஸ் பொல்யூஷன், நம்மளோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்னாலே எந்த ஒரு விஷயம் 70 வயசில் வரணுமோ அது வந்து இப்போ 50 வயசு 40 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாழ்க்கை முறை மாறினதுனால இந்த கண்புரை கண்டிப்பாக எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு நீங்கள்? அதான், இது இந்த தரப்பு மக்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி வரும்ன்றதெல்லாம் கிடையாது. யூஸ்வலாகவே ஏஜிங் ப்ராசஸில் இது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். கண்புரைங்கிறது ரொம்ப பரவலாக இருக்கிற விஷயம். அதாவது வந்து இப்போது வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்போ வயசானாதான் கண்புரை வருமானா கிடையாது. பிறக்கிற குழந்தைக்கும் கண்புரையோடு பிறக்கிறாங்க.
அது வந்து மதர் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்க எடுத்துக்கிற மெடிசன்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து பாதிச்சிருக்கலாம், சில ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால கூட இருக்கலாம். பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட கண்புரையோட பிறக்கிறாங்க. இல்லை வளர்கிற வயசில் நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காக சில மெடிசன்ஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம், ஸ்டீராய்டு மெடிசன்ஸ். இப்போ ஆஸ்துமா ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு இன்னலர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீராய்டு டேப்லெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்தால் அதோட சைடு எஃபெக்டாக கண்புரை சின்ன வயசுலேயே வந்துடும், 20 வயசுலேயே வந்துடும். இதெல்லாம் இல்லாமல் கண்ணில் அடிபட்டு அந்த மாதிரி டைமில் கூட கண்புரை வரும். ஸோ யாருக்கு வருங்கிறது ஒரு செக்ஷன் ஆஃப் மக்களுக்குன்றது கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். எந்த பணி செய்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. உணவு பழக்க வழக்கங்கள் அதான், இந்த உணவு சாப்பிட்டு தான் வரும்ன்றதெல்லாம் கிடையாது சார். உட்கொள்றதுல பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் யூஸ்வலாக அதோட சைடு எஃபெக்ட் தான். பட் ஃபுட் ஹேபிட் இப்படி மாற்றினா நல்லது அப்படின்றது, இதை தவிர்க்கிறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. ஆஸ் எ ஜெனரேஷன் நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லாமே வந்து முன்ன மாதிரி கிடையாது. அதனால நம்ம வந்து அந்த கண்புரையை வந்து சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த உணவுகள் நல்லா சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்புரை வரதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு இது உணவு பரிந்துரை. ஸோ கண் போஷாக்கு நல்லா இருக்கிறதுக்குன்னு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. அது வந்து வளர்கிற வயசில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 வயசில் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டா கண்ணை நான் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. பட் அதுவே வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கோ ஒரு 10 வயசு குழந்தைக்கோ அந்த உணவுப் பொருட்கள் வளரும் வயசுலேயே நீங்கள் அதை கொடுத்து பழகினீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கலர்ட் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம், கேரட்ஸ், பப்பாயாஸ், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா மீன் வகைகள் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முட்டை அந்த மாதிரி விஷயம். அப்புறம் முக்கியமானது கீரை. தினமும் கீரை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. எல்லா வயதுக்குமே அது சரியா இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் பழகிறது என்னென்னா கீரை சாப்பிட்டா தான் சாப்பாடு, மதிய சாப்பாடு. ஸோ கீரை வந்து இட்ஸ் அ மஸ்ட். ஸோ என்ன இருக்கோ இல்லையோ நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்குமே கீரை இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே நம்ம பழகிட்டோன்னா அவங்களுக்கு கண்ணோட போஷாக்கு நல்லாயிருக்கும். அது இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்போ எனக்கு வந்து புறை வராதான்னா அப்படி கிடையாது. வர வேண்டிய புறை கொஞ்சம் தள்ளி வரும். நம்மளால வந்து என்டையர்லி அதை விட்டு நம்ம விலகி இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை தள்ளி போடலாம். கரெக்ட். முன்னால காலங்கள் என்னுடைய பாட்டி காலங்கள் வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு வந்து அது தவறுறதுக்கு முன்னாடி பிறந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் குழந்தைகள் இல்லை கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றினா அந்த கண்ணு வந்து கொஞ்சம் எரிச்சல் இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு பிற்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் சரியா பாட்டி வைத்தியம் மாதிரி தான் இருக்குது? ஆமாம் சார், அது பாட்டி வைத்தியம் தான், தமிழ் மருந்து. பட் ஆனால் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றுறது, கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா தாய்ப்பால் பக்கத்தில் வாங்கி ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து கோழி ரத்தம் ஊற்றுறது, இதெல்லாம் வந்து இப்பயுமே நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். நீங்கள் வந்து அந்த காலத்துலன்னு சொல்கிறீங்க, இப்பயுமே நம்ம வந்து கிராமத்துலேருந்து வரவங்க நான் அவசரத்துக்கு வர முடியல அதனால நான் தாய்ப்பால் வாங்கி ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஒரே ப்ராப்ளம் தான் சார், இது எதுவுமே ஸ்டெரைல் கிடையாது. அதாவது நம்ம வந்து அது எடுக்கிற பாத்திரத்துலேருந்து நம்ம எதாவது போட்டு தானே கண்ணில் ஊற்றுவோம். எல்லாத்துலேயுமே நுண்கிருமிகள் கலந்துருக்கு. நம்ம சுவாசிக்கிற காற்றுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம எதில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நேராக நம்ம கண்ணில் போடும் பொழுது கண்ணில் இன்ஃபெக்ஷன் வர அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ ஏன் அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கண் மருத்துவர்களே கம்மி, கண் மருந்துகளே கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெரைல் மெத்தட். ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா தாய்ப்பாலுங்கிறது வந்து நேராக மார்பகத்துலேருந்து வரும் பொழுது அது ஸ்டெரைலாக வரும்பொழுது ஸ்டெரைலாக தான் வரும். அதை நம்ம ஊற்றும் போது அதுலேயே நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, இல்லைன்றது கிடையாது. அதனால தான் அந்த குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு தாய்ப்பாலுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெடிசனே. ஸோ நீங்கள் எது நடந்தாலும் தாய்ப்பால் நல்லா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜுரம் வராமல் பார்த்துக்க, சளி வராமல் இருக்க தாய்ப்பாலே போதுன்னுவாங்க. ஏன்னா அதுலேயே அந்த பால்லே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அந்த நுண்கிருமிகளை அது எதிர்கொள்கிற சக்தி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எதில் எடுக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் கண்ணுக்கு போடுறீங்க, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம், கை எல்லாமே வந்து ஃபுல்லி இன்ஃபெக்ஷன் போன். அதில் நம்ம கண்ணுக்கு எது கொடுக்கும்னு சொல்ல முடியாது இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ இருக்கிற ப்ராக்டிஸில் கண் டாக்டர்ஸ் எல்லாரும் இடத்துலையும் இருக்கிறாங்க, மெடிசன்ஸ் நிறைய கிடைக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் அவைலபிள். இந்த மாதிரி வந்து பாட்டி வைத்தியம் கண்ணை பொறுத்த மட்டும் வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். உங்களுடைய கண் அதாவது அலோபதியினுடைய கண் மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்தில் இருக்க கண்ணை பராமரிக்கிறதுக்கோ மருந்துகளுக்கும் எதுவும் வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை அடிப்படையில்
இது வித்தியாசங்கள் சொல்ல முடியுமா அவங்களால அலோபதிக்கும் சித்த? ஸோ கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்குது சார். அவங்களது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக்லி எந்த அளவுக்கு ப்ரூவனுங்கிறது கிடையாது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ணை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கான மருந்துகள், இல்லை கண் நீர் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மருந்துகள்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யலாம் கண்டிப்பாக. பட் அதில் என்னோட ஒப்பீனியன் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ரொம்ப கம்மி தான் சித்தா மெடிசன்ஸில். ஸோ பட் நான் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபதி போல் அது வந்து இருக்காது. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். டாக்டர், இப்போது கிராமங்களில் ஒரு சில ஆண்களுடைய பழக்கம், மது பழக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ சாராயம் குடிச்சேன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு. ஸோ மது அருந்துவதற்கும் கண் பார்வை போகிறதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா? இருக்குது சார். ஸோ எப்படின்னா கண்ணை பொறுத்த மட்டும் இது ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். கண்ணில் வந்து 2 பகுதி இருக்குது சார், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட்டில் வந்து கருவிழி, லென்ஸு இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கண்ணாடி போல் ஒரு லென்ஸ், அது இங்கே தான் முன்பகுதியில் தான் இருக்கும். இது வந்து கருவிழி, லென்ஸு இதெல்லாமே முன்பகுதி. பின்பகுதிங்கிறது விழித்திரை. விழித்திரைங்கிறது இங்கிலீஷில் பரவலாக சொல்கிற வேர்டு வந்து ரெட்டினா. ஸோ இந்த டயபெட்டிஸ்லலாம் அஃபெக்ட் ஆகுது. இந்த நரம்பு வந்து என்னன்னா, இட் இஸ் டைரக்ட் கனெக்ஷன் டு த பிரெயின். டைரக்ட் கனெக்ஷன் டு த பிரெயின். ஸோ இந்த ஒரு நரம்பு மட்டும்தான், இந்த கண் நரம்பு மட்டும்தான். உடம்புல எல்லா பகுதியிலையும் நிறைய நரம்பு இருக்கு இல்லையா, ஆனால் கண் நரம்பை மட்டும்தான் நான் எந்த ஒரு ஸ்கேன் பண்ணாமல் நேரடியாக பார்த்துட முடியும். நான் சும்மா ஒரு ஐ டெஸ்ட்டுன்னு போனேன்னாவே கண் நரம்பை என்னால் பார்த்துட முடியும். வேற ஒரு நரம்பு உடம்புல வேற எந்த நரம்பும் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. ஸ்கேன் பண்ணியும் பார்க்கணும், அதுவும் அது ஒரு இமேஜாக தான் பார்க்க முடியுமே தவிர நேரடியாக நரம்பை பார்க்க முடியாது. பட் கண் நரம்பை என்னால் வந்து நேரடியாக பார்த்துடலாம், ஜஸ்ட் வித் அ சிம்பிள் ஐ எக்ஸாமினேஷன். ஸோ கண் நரம்புங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நரம்புனா, உடம்புல எந்த சேஞ்ச் நடந்தாலும் அந்த கண் நரம்பு எடுத்து கொடுத்துரும். ஒரு சுகர் பேஷண்ட்டு, அந்த சுகர் பேஷண்ட்டோட சுகர் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடலாம். ஒரு வேற நரம்பு பிரச்சனை, அந்த நரம்பு பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சில நேரங்களில் கண்ணில் கண்டுபிடிச்சி தான் பிரெயினில் டியூமர் இருக்குன்னே கண்டுபிடிப்பாங்க, கேன்சர் இருக்குன்னு. அந்த அளவுக்கு நரம்பை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். அது போல் மது அருந்துவதால் நம்மளோட பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸ், அதனால நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், அது இமீடியட்டாக மது அருந்தி அதனால கண்ணுக்கு ஒன்றும் பாதிப்பாக போகிறதில்ல. பட் ஒரு ஓவராக நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது அதனால நமக்கு நரம்பில் வந்து வர பாதிப்பை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் பாதிப்பு ஆகும். ஆமாம், எக்ஸசிவாக நம்ம மது அருந்தும் பொழுது அதனால சேஞ்சஸ் கண்டிப்பாக கண்ணுக்கும் வரும். ஸோ இப்போ இந்த கண்ணரம்புகள் பாதிக்கப்பட்டால் அது ஸ்ட்ரைட்டாக பிரெயினோட கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ மூளையோட செயல்பாட்டிலையும் கண்டிப்பாக அது மூளையோட செயல்பாட்டிலையும் அஃபெக்ட் ஆகும். எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் சார். பிரெயின் வந்து நாங்கள் ஐயை வந்து சொல்கிறதே இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெயின் தான். ஒரு மூளையின் ஒரு பகுதி தான் கண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் ஒன்றா வேலை பார்த்தா தான் வந்து பார்வைங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ பிரெயினில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக பார்த்தா தான் பார்வைன்ற ஒரு இது இருக்கும். இதில் வந்து நான் கண்ணு மட்டும் நல்லா இருக்குது, பிரெயினில் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை வைசி வர்சா எதுனாலுமே யூ வில் நாட் பி ஏபிள் டு see clearly. ஸோ அதனால தான் அந்த இராணுவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணிவகுப்பு அப்படின்னு நடக்கும்போது அதிகாரிகள் வந்து கண்ணாக பார்க்க சொல்லுவாங்க. நேருக்கு நேராக நீங்கள் பார்க்கணும். அந்த பார்வையிட வர்ற அந்த அதிகாரி வந்து சோல்ஜர்ஸோட கண்ணை நேருக்கு நேராக பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது ஒரு இராணுவத்தில் அது ஒரு மெத்தடாக வச்சு மேபி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஐபோல்ஸை வந்து நகட்டணும், அவங்க நகர பாதையிலேயே தான் நகட்டணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த ரிப்பப்ளிக் டே பரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்வையிடும் போது அவங்க அப்படி பார்த்துட்டே தான் வருவாங்க. அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பொதுவானது, இது கண் மருத்துவத்தை தாண்டின ஒரு விஷயம் தான், அவன் கண்ணை பார்த்தாலும் எங்கள் அளவுனா கேட்டானு சொல்லி அப்படி ஒருவேளை நீங்கள் பிரெயின் கனெக்டிவிட்டின்னு சொன்னதுனால ஒருவேளை சிந்தனைகளோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணில் எனக்கு அது தெரியல சார். நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்ல முடியாது. பட் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன வந்து கேட்பாங்கன்னா, என் கண் வந்து இயல்பாகவே சிவப்பாக இருக்குது, இயல்பாகவே கொஞ்சம் கருத்து இருக்குது, அந்த கலரை வந்து எல்லார் கண் மாதிரியும் வெள்ளையாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வெள்ளை பகுதி இருக்குது இல்லைங்களா, சில பேருக்கு வந்து அது வந்து அதிகம் சன்னில் போகிறதுனால கலர் மங்கி இருக்குது, இல்லை வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது எல்லா டைமும். என்னை கேட்குற வேலையை செய்கிற இடத்துல கேட்குறாங்க, நீ தண்ணி சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு அஃபெக்ட் ஆகுது, அதை என்னால் வெள்ளையாக மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட தோல் எப்படி வந்து எல்லாருக்கும் வேற வேற கலரில் இருக்கோ,
அதே மாதிரி தான் அந்த கண்ணோட வெள்ளை பகுதியும் ஒருத்தங்களுக்கு ஒரு கலரில் இருக்கும். அந்த கலரை வந்து நம்மளால வந்து என்றைக்குமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அது வந்து இரத்த குழாய்கள் எல்லா விஷயங்களும் அதை கண்ணில் பரவிட்டு இருக்கிறதுனால அந்த இரத்த குழாய்கள் வீங்கி அந்த சிவப்பு இருக்குது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இயல்பாகவே அந்த இரத்த குழாயை நம்ம எடுக்க முடியாது, அது இருக்க தான் செய்யும். ஸோ அதனால அந்த கலர் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது நம்மளால. கண்கள் வந்து கலர் மாறுபடுது அப்படிங்கிறது நானே நேரடியாக பார்த்துருக்கோம். பொதுவாக இந்தியன்ஸுக்கு வந்து பொதுவாக இந்த கண் வந்து கருவிழி கருப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு ப்ளூவாக இருக்கிறது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருக்கிறதும் இருக்குது. அது எதுவும் ஜெனடிக்ஸ்? அது ஆமாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம் சார். பட் அது வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக அந்த கண்ணோட கலர்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட கண்ணை பார்க்கும்போது கருத்த மொழின்னு சொல்கிறீங்களா, அந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிள், அது வந்து இது நீங்கள் பார்க்குறது வந்து கருவெளியை தாண்டி உள்ளே பார்க்குறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கருத்த மொழி இல்லை க்ரீன் ஐஸ் ப்ளூ ஐஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து இந்த இடம் தான். அது வந்து ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். இந்த ஐரிஸோட கலர் தான் உங்களுக்கு வெளியில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தெரியுது. பட் இந்த ஐரிஸ்க்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆட்டும் இருக்கிறது வந்து கண்ணோட கருவிழி, கார்னியாங்கிறது. ஸோ இது வந்து பிகாஸ் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இது தெரியாது. இப்போ ஒருத்தங்க கண்ணை பார்க்கும்போது இது உங்களுக்கு தெரியாது, இதை மீறி நீங்கள் இந்த கலரை தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து க்ரீன் ஐஸ் பிடிச்சிருக்கு, ப்ளூ ஐஸ் பிடிச்சிருக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காண்டாக்ட் லென்ஸ் ரொம்ப ஃபேமஸ், கலர்ட் காண்டாக்ட் லென்ஸ். ஸோ எனக்கு வந்து கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாஸ் போல் இருக்கிற கார்னியாக்கு மேலே காஸ்மெட்டிக் லென்ஸ் வைப்பாங்க, அதை வந்து வேறு வேறு கலராக வச்சுப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு போல் மாற்றிக்கிறது. டாக்டர் இப்போ கை ரேகைகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். விரல் ரேகை, அந்த தம்பி இம்ப்ரெஷன் வைப்பாங்க, ஐடென்டிஃபிகேஷன், பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அது போல அது மாதிரி இப்போ வந்து ரெட்டினா வந்து கண்ணில் பார்த்தாலே அது ஓப்பன் ஆகுது, ஐஃபோன் ஓப்பன் ஆகுது. அப்போ எல்லாத்துக்குமே யாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ரெட்டினா? கண்டிப்பாக. கை ரேகை போல் நம்மளோட வந்து கண்ணோட இது வந்து அந்த இப்போ ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் வெளியில் பகுதி மட்டும் இல்லை சார். நான் சொன்னேன் இல்லையா உள்ள விழித்திரை, அதோட அமைப்பு. ஸோ இட் இஸ் அ ரெட்டினா, அதோட சென்சார் அப்படி சொல்லலாம், ரெட்டினா சென்சார். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபோன் அன்லாக் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸில் இமிக்ரேஷன்ஸ் இல்லை எல்லா இடத்துலையுமே தே யூஸ் ரெட்டினா சென்சார்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து கை ரேகைகளை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லையா, நீங்கள் ஏதாவது டேப் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது பவுடர் இது அப்ளை பண்ணி அதை மாற்றிக்கலாம், நிறைய விஷயங்கள் ஏமாற்றலாம். பட் கண்ணோட சென்சார் வந்து உங்களால் அப்படி ஈஸியாக மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமாம், இட் இஸ் த ரெட்டினல் ஸ்கேன். ஒவ்வொருத்தருக்குமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும், இருக்காது. ஜஸ்ட் லைக் உங்கள் கை ரேகை மாதிரி. ஆமாம். இந்த சமீப காலத்தில் நான் ஒரு பத்திரிகையில் படித்தது டயபெட்டிக் ரெட்டினோபதி. அது என்ன அப்படின்னா என்ன? ஸோ இப்போ வந்து கண் பார்வை குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் காரணம் வந்து கண்புரை தான். அது வந்து நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ்னால வர்றது, அதை தவிர்க்க முடியாத ஒன்று. பட் இரண்டாவது காரணம் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஏன் அப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து சர்க்கரை நோய்ங்கிறது 2 பேரில் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸுங்கிறது பரவலாயிடுச்சு. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு 10 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக அதிக காலம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த விழித்திரையில் வந்து இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்த குழாய்கள் வந்து சின்ன சின்ன ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங் ஆகிறச்ச இந்த ஒரு ஹாலோ ஸ்பேஸில் இந்த ஒரு இடத்துல வந்து ரத்தம் வந்து சேர்ந்துக்கும். ஸோ பார்க்கும் தன்மை வந்து கம்மியாயிடும். பிகாஸ் இந்த நரம்புக்கும் இதுக்கும் கிளியராக இருந்தால் தான் பார்வை வந்து கிளியராக வரும். பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரத்தம் உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஹெமரேஜ் ஆட்டம் உட்காந்துருக்கு அப்படின்னா பார்வை கம்மியாகும். ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லேருந்து வர ஒரு ப்ளீடிங் தான். இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது சார். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஃப்ராங்காக ப்ளீடிங் வெளியில் வராது, ஒரு அங்கங்கே ஒரு ஸ்பாட் மட்டும் இருக்கும், சும்மா அப்படியே வந்து வெளியில் வந்து நிற்கும், அவ்வளோதான், ஒரு ஸ்பாட். செகண்ட் ஸ்டேஜ் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ளீடிங் வரும். தேர்ட் ஸ்டேஜுங்கிறது தான் ஜாஸ்தி, அதிகமாக ப்ளீடிங் வந்து அப்போ தான் பேஷண்ட்டுக்கே தெரிய வரும் இந்த மாதிரி நமக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குன்னு. மோர் தென் 70% கூட அஃபெக்ட் ஆகிருக்கும் சார். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கண்ணை பொறுத்த மட்டும்
மற்ற உறுப்புகள் எனக்கு தெரியாது. கண்ணை பொறுத்த மட்டும் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு. ஸோ நீங்கள் சப்போஸ் பேஷண்ட் வந்து முன்னாடியே வராங்க, எனக்கு கண் பிரச்சனை இல்லை, சுகர் 10 வருஷமாக இருக்குது, கண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. வராங்க, சப்போஸ் பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண் டாக்டரை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் பார்த்துட்டு ஸ்டேஜ் 1ல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கான கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு எக்ஸசைஸ் எடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு ப்ளஸ் எவ்ரி ஒரு 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சப்போஸ் அது ப்ளீட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரத்த குழாய்களை லேசர் பண்ணி நிறுத்திடலாம். அப்படி நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீட் ஆகி இங்கே வந்து அது சேராது, அப்போ உங்களுக்கு பார்வைத்தன்மை மெயின்டைன் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வந்து ஐ எக்ஸாமினேஷன் மட்டும் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. எஸ்பெஷலி த டயபெட்டிஸ். ஆமாம். இப்போ இந்த மருத்துவத்துறையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறைகளிலுமே வந்துடுச்சு. மருத்துவத்துறையில் என்னுடைய பங்களிப்பு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இப்போது வந்து எல்லாருக்கும் இப்போது ரீச்சில் இருக்குது. முன்னாடி வந்து பெரிய பெரிய எம்என்சிஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் மூலமாக எல்லா ஃபோன்லேயுமே வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு மேன்கைண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது போக போக ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். இட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். எப்படி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ இதோட ஸ்டேஜஸ் வந்து எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட்டோட ஃபோட்டோஸ் எடுத்திருக்கிறாங்க. அதாவது அந்த நரம்போட ப்ளீடிங்கோட ஸ்டேஜஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் ஸோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆப்பில் ஏற்றி அதை ரெஃபரன்ஸ் இமேஜஸாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு டாக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு நர்ஸாக இருக்கட்டும் ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு நரம்பை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா ஏற்கனவே லைப்ரரியில் இருக்கிற அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ்லேருந்து ரெஃபரன்ஸோட கனெக்ட் பண்ணி இது எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத எடுத்து ரிப்போர்ட்டாகவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ என்னென்ன பண்ணணும், பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஸோ தட் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஊர்லேயே நம்மளால் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முடியுது. ஸோ அந்த தொழில்நுட்பம் வளர்ந்தால் இன்னும் கொஞ்சம் மருத்துவம். ஆமாம், கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அது வந்து வேறு யாரும் தவறான முறையில் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் அட்வான்டேஜ். இந்த கண்ணுக்குன்னு சில பயிற்சிகள் சொல்கிறாங்க, ஐ எக்ஸசைஸ். நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, என்ன எக்ஸசைஸ் நார்மலாக கண் பயிற்சி அப்படிங்கிறது? ஸோ ஐ எக்ஸசைஸ் வந்து எல்லாரும் கேட்குறது வந்து நான் ஐ எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு எப்படி பொறை வந்துச்சு, நான் ஐ எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் ஏன் வந்து கண்ணாடி போடுறேன், நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஏன் வந்துச்சுன்னா, அதாவது வந்து ஐ எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சோம்பல் முறிக்கிற மாதிரி. நம்ம எதுக்கு சோம்பல் முறிக்கிறோம்? ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு. காலையில் எந்திரிச்சு நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கறதுக்கு, ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு அதுக்காக மட்டும்தான். அதே போல் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஐ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்ணை சுற்றி தசைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோம்பல் முறிக்கும் பொழுது கை கால் இதில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிற மாதிரி கண்ணை சுற்றி நிறைய தசைகள் இருக்குது. அந்த தசைகள்லாம் நீங்கள் தூங்கும் பொழுது சோர்வாக இருக்கும், ஏன்னா நம்ம வேலையே பார்க்குறது இல்லை, கண்ணை மேலே கீழே அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மூவ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி நம்ம அது சோர்வாக இருக்கும் பொழுது 8 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் சோர்வாக இருக்கும் பொழுது அது ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐ எக்ஸசைஸ் அவ்வளோதான். ஸோ மேலே கீழே சைடில் பார்க்குறது, அப்புறம் வட்டமாக உருட்டி பார்க்குறது, அப்புறம் ரிவர்ஸில் உருட்டி பார்க்குறது, இவ்வளோ தான் சார். வேறு எதுவுமே சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். நல்ல எக்ஸசைஸ். இது வந்து ஒரு சோம்பல் முறிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு போஷாக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், அவ்வளோதான். இதனால உங்களுக்கு கண் பிரச்சனைகள் பின்காலத்தில் வராதுன்னா அதுக்காக கிடையாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்னஸ் பண்ணுறதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு, அவ்வளோதான். சூரிய நமஸ்காரம் சரியா? இல்லை அது வந்து ஒரு மதத்துடைய வழக்கமாக இப்போ பார்க்குறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்கும் நல்லது அப்படின்னா எத்தனை மணிக்குள்ளே அது பண்ணணும்? ஏன்னா கிட்டத்தட்ட பிரைட்னஸ் வர அந்த சன் வந்து இத்தனை மணிக்கு இத்தனை வந்துடும் அப்படிங்கிறத தாண்டி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சரியா? அது கண்ணில் ஏதாவது பலன் இருக்கா அது பண்ண?
சார் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல ஒரு வழிபாட்டு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூரியனுக்கும் நம்ம கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படி என்னன்னா, அந்த சூரிய கதிர்களில் விட்டமின் டி இருக்குது சார். எல்லாத்துலேயுமே ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்மள அந்த காலத்தில் நம்ம வழிபட்ட எல்லா ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது. யாருமே மூட நம்பிக்கையில் எதுவுமே செய்யலை. ப்ராப்ளம் என்னென்னா, அதை வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அதை வந்து பண்ணும் பொழுது அந்த சயின்ஸை சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால புரிதல் இல்லாமல் எல்லாரும் சும்மா பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், ஆக்சுவலி வந்து இதுக்கு சயின்ஸ் இருக்குது சார். அந்த சன் வந்து என்னன்னா, அந்த கதிர்களில் விட்டமின் டி இருக்குது. அதை மாதிரி ஒரு நேச்சுரல் விட்டமின் பாடி அப்சார்ப்ஷனுக்கு வேறு எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டுமே கிடையாது. நான் இதை சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், நான் இந்த சாப்பாட்டில் இது பண்ணுறேன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நத்திங் லைக் போய் நீங்கள் வெயிலில் போய் ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு வர மாதிரி எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து அந்த விட்டமின் டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி வந்து நம்ம சூரிய கதிர்கள் மூலமாக நம்ம பாடியில் அப்சார்ப் ஆச்சுன்னா நம்ம பிற்காலத்தில் கண்ணாடி போட தேவையில்லாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவ். அது வந்து சப்போஸ் கண்ணாடி போடுற குழந்தைகள் கூட அதோட பவர் கம்மி ஆகிறதுக்கும் அதிகமாக பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதுவும் இந்த சூரிய நமஸ்காரம் இல்லை, ஜென்ரலாக எக்ஸ்போஷர் டு சூரியன், சரிங்களா? அதை வந்து சூரிய நமஸ்காரமோட சேர்த்து பண்ணும் பொழுது உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதிகாலை சூரியன் தான் பெஸ்ட்டு. மார்னிங் அந்த 6 to 7 தான் ரொம்பவே பெஸ்ட்டு. மத்தியானத்தை காட்டிலும் காலையில் தான் பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லாரும் குழந்தைங்களை வந்து 4 செவத்துக்குள்ளே வளர்த்துடுறோம். ஸோ வெளியில் போய் விளையாட விடுறது கிடையாது. ஸோ அதனால இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ரத்த அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நேச்சுரலாகவே வந்து கண்ணாடி போடுறது, அதுவும் இல்லாமல் வருஷம் கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் தடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து நிறைய விளையாட விடுங்க, வெயிலில் நல்லா விளையாட விடுங்க. அப்படி விளையாடும் பொழுது அதில் இருக்கிற அந்த நேச்சுரல் எக்ஸ்போஷர்னாலேயே கண்ணாடி யூஸ் வந்து கம்மியாகும். ஸோ 6 to 7 அந்த சூரியனை பார்த்து ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் வந்து தியானம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளாக இருக்காங்கன்னா நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க. நேரடியாக சன்லைட்டை பார்க்கறதுக்கு அடிக்கும், ஆனால் கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக. ஸோ நேரடியாக நம்ம சன்னை பார்க்குறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், பண்ணவும் கூடாது. ஏன்னா அதனாலேயும் மேக்குலோபதி வரும், அதனாலேயும் நரம்பு வந்து பாதிப்பாகும். ஸோ சூரியனை நேராக பார்க்க போகிறேன், நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்க போகிறேன், அந்த மாதிரி பண்ணுறது, அந்த கிரகணம் அந்த டைம்லலாம் பார்க்குறேன், அதெல்லாம் வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல். நிறைய வாட்டி வந்து நரம்பில் வந்து ஓட்ட விழுந்தே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதோட இன்டென்சிட்டினால. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வந்து ஜென்ரலாக அந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதோ விளையாடுறதோ அது பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். ஆமாம், தியானம் பண்ணுற போதோ இருந்துக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ், எஸ் சார், அது கலர் கண்டுபிடிக்கிறதுல சில குறைபாடு. அப்போ அந்த ஒரு இராணுவத்தில் சேர்க்கும்போது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்க வைப்பாங்க, டக்குன்னு ஒரு டார்க் ரூம் கொண்டு வருவாங்க, ஒரு கலர் அப்படி கையை காட்டுவாங்க, அந்த கலர் பச்சையா சிகப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு இந்த சிகப்பு வந்து பச்சையாக தெரியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து வர்றதுக்கான அது குறைபாடா, அது எந்த வயதில் வருது? ஸோ கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது பிறவிலே வருது அண்ட் இட் இஸ் அ ஜெனட்டிக் கண்டிஷன். ஒரு ஜெனட்டிக் டிஃபிஷியன்சினால வருது சார், நடுவுலலாம் வராது கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது ஆமாம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அப்படியே பிறக்கிறதுனால அவங்களுக்கு அது கலர் பிளைண்டுன்னே தெரியாது. நீங்கள் அந்த குழந்தை வந்து இதுதான் ரெட்டு, இதுதான் க்ரீன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு எது ரெட்டுன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும் பொழுது தான் நான் கலர் பிளைண்டோ அப்படிங்கிறதே தெரியும். அதர்வைஸ் தே நெவர் நோ. பார்வையில் எந்த குறைபாடும் இருக்காது, 100% பார்வை இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் வந்து சொன்னது வந்து இந்த இராணுவத்தில் வந்து ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்துட்டு திருப்பி டார்க்கில் போய் கூட்டிகிட்டு போவாங்க, அது வந்து டார்க் அடாப்டேஷன் சொல்லுவாங்க சார். அதில் வந்து நம்ம இதில் வந்து விழித்திரையில் வந்து ராட்ஸ், கோன்ஸ் அப்படின்னு நிறைய செல்ஸ் இருக்குது. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆர்மி சுச்சுவேஷன்ஸில் வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு பதுங்கும் பொழுதோ இல்லை டக்குன்னு வெளியில் வரும் பொழுதோ நம்ம கண் வந்து டக்குன்னு அதுக்கு ஏற்றாப்புல அடாப்ட் ஆகணும். அந்த அடாப்டேஷன் டைம் நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து டிலேட் அடாப்டேஷன் டைம் இருக்கும், அது வந்து அந்த ராட் கோன் ப்ராப்ளம்ஸ்னால இருக்கும்.
பட் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து டக்குன்னு வெளியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த அடாப்டேஷன் கரெக்டாக இருக்கா? டக்குன்னு ஒரு வெளிச்சமான இடத்துலேருந்து இருட்டுக்கு போகும்பொழுதோ இல்லை இருட்டுலேருந்து வெளிச்சமான இடத்துக்கு போகும்பொழுதோ டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த விழித்திரை செயல்படுதான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் அது. 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் 6 அறிவு உள்ள மனுஷனுக்கும் இந்த கண் பார்வை இதில் கண் பார்க்குறதுல கனெக்டிவிட்டியில் எதுவும் என்ன வித்தியாசம்? எல்லாமே சேம் தான் சார். சொல்லப்போனால் அவங்களுக்கும் கண்புரை வரும், எல்லாம் வரும். நமக்கு இருக்கிற கண் ப்ரெஷர் நோய்களும் அவங்களுக்கு வரும். யானையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எந்த ஒரு விலங்கினமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கண் பொறுத்த மட்டும் சேம் தான். ஆனால் அவங்களுக்கு பக்கவாட்டில் இருக்குது இல்லையா? அதோட அமைப்பு மாறுமே தவிர செயல்பாடு எல்லாமே சேம் தான். நம்ம எப்படி வந்து ஒரு மனிதர் இறந்து போனாருன்னா கண்ணை பார்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்ணோட பாப்பா விரியும் பொழுது அப்படி சொல்லுவோம். அதே போல் ஈவன் ஃபார் அனிமல்ஸ் ஆல்சோ இட்ஸ் த சேம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு கேள்வி டாக்டர், என் மனிதன் இறந்த உடனே சிலவங்க வந்து கண் விரிஞ்ச மாதிரியே இருக்கும், சிலவங்களுக்கு கண் மூடி இருக்கும். அது இறக்கும்போது ஏற்படுற அது இறக்கும் பொழுது ஏற்படுற ஒரு இதுதான் சார். அது கண் இமை வந்து திறந்திருக்கலாம், மூடி இருக்கலாம். பட் எல்லாருக்குமே வந்து கண்ணோட பாப்பான்னு சொல்லுவோம், பியூப்பிள் சொல்லுவோம், அது வந்து விரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து விரிஞ்சிருக்கும். இந்த கண்மணிங்கிறது கண்மணிங்கிறது யூஸ்வலாக இந்த ஓட்டை தான் சார். ஆக்சுவலாக அது வந்து கண்ணோட பாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஓட்டையை தான் நம்ம பாப்பான்னு சொல்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு ஸ்பேஸே கிடையாது, அது பியூப்பிள், அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். இதை தான் வந்து நம்ம இறக்கும் பொழுது விரியும், விரிஞ்சு இவ்வளோ பெருசாகிடும், அந்த ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் வந்து பியூப்பிள்னு சொல்லுவோம் நம்ம. அந்த திரைப்படங்களில் கண்மணின்னு சொல்கிறது வந்து இதுதான். ஆமாம் சார். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குல்ல கண்மணி அன்போடு காதல், அதுதான் இதுதான் அந்த கண்மணி. அந்த குணால வர்ற பாட்டு. ஆமாம், பொதுவாகவே இந்த கண்மணிங்கிறது வந்து நிறைய பழைய படங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இன்டிமேஷியாக நான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிறதுக்கு என் கண் போல பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பொதுவாகவே நான் கை மாதிரி பார்த்துக்குவேன் யாரும் சொல்கிறது இல்லை. கல்யாண வீட்டில் கூட பார்வை தான் சார் முக்கியம். ஆமாம், அதுவும் நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி சொன்னீங்க. இது கண்ணு வந்து மூளையோட ஒரு பார்ட்டு தான். நீங்கள் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு என்ன இதற்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நவீனமான காலங்களில், இப்போ இருக்கிற நவீனமான காலங்களில் ஏற்படுற மாடர்ன் லைஃப், நவீன வாழ்க்கை முறையில் ஏற்படுற இந்த கண் சம்பந்தமான நோய்களுக்கு உங்களுடைய மருத்துவமனையில் என்ன சிறப்பு பரிசோதனைகளோ இல்லை சிறப்பு சிகிச்சைகளோ என்ன இருக்குதுன்னு உங்களுடைய மருத்துவமனைகளுக்கு சொல்லலாம்? இப்போது நம்ம வந்து பார்த்தோம், இப்போ வந்து கண்ணாடி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ஸ்கூல் போகிற பசங்க, இப்போது இதுவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு கண்ணாடி போடுறாங்க, எதனால அவங்க கண்ணாடி போட வந்துச்சுன்றதுக்கு ஒரு விளக்கம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்கேன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதனால வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கண்ணாடி போடுறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, கண்ணில் வந்து முன்பகுதி இருக்குது, பின்பகுதி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பகுதியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கருவலி பிரச்சனைனால சில டைம் கண்ணாடி போடுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கருவலி பிரச்சனை அப்படின்னா இந்த கருவலி பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். அதாவது சரி பண்ண முடியுமோ இல்லையோ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு 2 பவருக்கு கண்ணாடி போடுறாரு அப்படின்னா, இப்போ 6th போகிறாரு, அது பவர் 6 ஜாஸ்தி ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, அந்த மாதிரி பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, காரணத்தை அறிஞ்சு அதுக்கு ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த கருவிலியை வந்து நம்ம ஒரு லைட் மாதிரி ஒரு லைட் ப்ரொசீஜர் மாதிரி செஞ்சு பவர் வந்து ரொம்ப அதிகமாகாமல் 2, 3, 4ன்னு ஜாஸ்தி ஆகாமல் 2, 2.5, 2.75 அந்த மாதிரி அதோட நிறுத்திக்கலாம். இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கருவிலியை நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்கிறோம். கெரட்டோகோனஸ்னால் இப்போ நம்ம வந்து கருவிலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கெரட்டோகோனஸ் அப்படின்னா என்னென்னா கூம்பு கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கூம்பு கண்ணுனா இந்த மாதிரி ஏற்றம் இறக்கமாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், அந்த கருவிலியே இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 10 வயசில் 12 வயசில் கண்டுபிடிக்கிறோம். இதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கூம்பு வந்து அதிகமாயிட்டே போகும், பெண்ட் ஆகிட்டே போகும். 18 வயசில் 20 வயசில் ஒரு லெவலுக்கு மேலே இந்த இடத்துல வந்து விரிசல் விட்டுரும்.
ஸோ கருவிலியில் ஒரு கைண்ட் ஆஃப் விரிசல் விட்டுரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்வை பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த கூம்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து இந்த கூம்பு இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் அந்த கூம்பு பெண்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் மாதிரி ஒன்று வைப்போம். அந்த லைட் மாதிரி ஒன்று வச்சோம் அப்படின்னா இந்த கூம்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே மோசமாகாமல். ஸோ நம்ம இதெல்லாமே வந்து நான் மெடிசன் லெவலில் பேசுகிறேன். பட் பேஷண்ட்டுக்கு என்ன தெரியணும்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கண் பார்வை பவர் வந்து ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த கூம்பு ஜாஸ்தி மடங்க மடங்க பேஷண்ட்டுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த நோய் எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்கும், இது இப்போ வந்த நோய் கிடையாது. பட் இதை கண்டுபிடிக்கிற ஸ்கேனு இதெல்லாமே இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சி அதுக்கான லைட் ப்ரொசீஜர் இதெல்லாமே செஞ்சோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பவர் அதிகமாக யூஸ் பண்ண தேவை இருக்காது. இந்த சில மருத்துவ பழங்காலத்து செய்திகளும் சரி, ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரையும் சரி, காந்தி வந்து கடைசி வரைக்கும் ஆட்டுப்பால் தான் குடித்தார் அப்படின்னு ஒரு இது உண்டு. ஆட்டுப்பால் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதுன்னு ஒரு கருத்து நிலவுதுங்க. இது பசும்பால் ஆட்டுப்பால் இதில் எதுவும் கண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படி எதுவும் இல்லை சார். அதுக்கு நல்லது. ஆமாம், ஜென்ரலாகவே மில்க் இன்டேக் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மில்க், எக், ஃபிஷ், நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி வகைகள் அதுதான் நல்லது. இந்த பால் தான் அந்த பால் தான்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு பால் குடித்தா போதும். ஆக்சுவலாக வேறு எதுவும் கலக்காமல் குடிக்கணும். இந்த பவுடர் அந்த பவுடர் கலக்காமல் வெறுமனே பால் குடிக்கிறது மிகவும் நல்லது. பேட்டியோட இறுதி பகுதியில் ஒரு இறுதி கேள்வியாக கேட்குறேன். ரொம்ப புழக்கத்தில் அதிகமாக இருக்கிற செல்ஃபோன், டேப், எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இதில் அடிக்ட் ஆகிறாங்க. அடிக்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் வேறு இருக்கலாம். இந்த அடிக்ட் ஆகிறதுனால அடிக்கடி பார்க்குறதுனால பை ப்ரொஃபஷன், ஓகே நான் கம்ப்யூட்டர்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குழந்தைகள் அதிகமாக செல்ஃபோனையோ மற்ற டேப்பையோ பார்க்குறதுல கண் எந்த அளவுக்கு பாதிக்கும்? ரொம்பவே பாதிக்கும் சார், ரொம்பவே பாதிக்கும். அதாவது வந்து எப்படி வந்து கொரோனா ஒரு பேண்டமிக்கோ, செல்ஃபோன் அடிக்ஷன் அது இன்னொரு பேண்டமிக். சொல்ல போனால் ஆக்சுவலி கொரோனாவை காட்டிலும் இது ரொம்ப பேண்டமிக். எல்லாரையும் யாருமே விட்டு வைக்கல. நீங்கள் சொல்கிறது வந்து குழந்தைகள் அடிக்ஷன் அந்த ஏஜ். நான் சொல்கிறது ஈவன் வயசானவங்களை கூட அடிக்டடு, எனி ஃபார்ம் ஆஃப் இது வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சம் ஸ்க்ரீன் ஆர் தி அதர் தே கீப் சீங். ஸோ இந்த அடிக்ஷனுங்கிறது வந்து இப்போது ட்ரக் அடிக்ஷன்லாம் தாண்டி இது ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அது இட்ஸ்க்கு பேர் வந்து டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின். முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து கம்ப்யூட்டர் விஷன்லாம் கிடையாது. இப்போ செல்ஃபோனு, ஐபேட் எல்லாமே வந்துட்டதுனால இட் இஸ் கால்ட் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின். ஸோ இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் வருதுங்கிறது வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து டு பி அவே ஃப்ரம் டிஜிட்டல் கேஜெட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. பட் சில பல காரணங்கள்னால இப்போ இருக்கிற இதில் சம்டைம்ஸ் பண்ண முடியாமலும் இருக்கலாம். அது வேலை காரணமாக இருக்கலாம், இல்லை எதுனால வேணாலும் இருக்கலாம். பட் நாங்கள் சொல்கிறது வந்து சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ரூமில் இருக்கீங்கன்னா ஏசிக்கு நேராக ஃபேஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேன் வந்து உங்கள் ஃபேஸில் அடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டைரக்ட் கூலிங்கில் இருங்க. ஏன் அப்படின்னா இந்த கருவிலின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கருவிலிக்கு முன்னாடி டியர் ஃபிலிம் இருக்குது சார். இந்த கருவிலிக்கு முன்னாடி தான் நம்மளோட கண்ணோட அந்த நீர் பதம் டியர் ஃபிலிம் அது வந்து அந்த கருவிலிக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக வந்து ஒரு ஃபேனோ ஒரு ஏசியோ பட்டுச்சுன்னா அது ஈஸியாக காஞ்சு போயிடும், ட்ரை ஆகிடும் இவாப்ரேஷனில். அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறச்ச உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஃபோனில் இருக்கும்போது உங்கள் பிளிங்கிங் வந்து ரொம்ப கம்மியாயிடும், உங்களோட இன்வாலன்ட்ரி பிளிங்கிங். பட் அது வந்து உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் பிளிங்கே பண்ண மாட்டீங்க, ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போது வந்து அந்த ஃபேன் காற்று படும் பொழுது இவாப்ரேட் ஆகும் பொழுது அந்த கருவிலி வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுது. ஆமாம் ஆமாம், கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது காஞ்சி போயிடுறதுனால அந்த இடம் வந்து ஒரு வறண்டு போயிடுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையாக கண்ணுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் ஏசி அந்த இது ஃபேனு அது மாதிரி. அப்புறம் ஒன்று 20-20-20 ரூல்னு ஒன்று இருக்குது சார். அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா கண்ணை மூடிலாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. 20 அடி தள்ளி இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 20 அடியில் எனக்கு எந்த பொருளும் இல்லைன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சும்மா நீங்கள் ஜன்னல் விட்டு ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை கூட பார்க்கலாம். அப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாவே அதுவே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு நல்ல இது எக்ஸசைஸ். சினிமா பார்க்குறது ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்குறாங்க. அப்போ
அப்போ சினிமா பார்க்கும்போது அந்த பார்வையிலேருந்து அகற்றும். ஸோ யூஸ்வலாக சினிமாங்கிறது வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது நல்ல டிஸ்டன்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறச்ச, ஆமாம், ஃபோனில் இல்லை பக்கத்தில் வச்சு ஏதாவது செய்கிற போது என்ன ஆகுதுன்னா கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸ்லேயே பழகிடுது. ஸோ கண் என்ன நினச்சிக்கோன்னா நமக்கு இதுதான் நார்மல் பார்வை. ஸோ தூரத்தில் பார்த்தா நமக்கு வந்து பார்வை கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதனால எவ்ரி 20 மினிட்ஸ் தூரத்தில் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணோன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு வந்து அதுலேயும் பார்க்கும் இதுலேயும் பார்க்கும். ஆமாம். ஸோ இதை வந்து இது இந்த 2020ங்கிறது வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. இதுக்கு வந்து ஆப்ஸ் இருக்குது சார் ஃபோனில். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஆப்பிள் யூஸ் பண்ணாலும் ஆப்ஸ் இருக்குது. 2020 போட்டிங்கன்னா வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி அது என்ன பண்ணுன்னா, இப்போ 9 to 6 ஐடி வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப் ஆன் பண்ணிப்பாங்க. எவ்ரி 20 மினிட்ஸ் அது ஒரு அலாம் கொடுக்கும், ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தூரத்தில் பார்த்துப்பாங்க, திருப்பி ஒரு அலாம் அடிக்கும், தென் தே ஸ்டார்ட் ஒர்க்கிங். இல்லை, அது ஆப்புக்குன்னு தனி பேர், நிறைய ஆப்ஸ் இருக்குது சார். அதில் 2020 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே ப்ளே ஸ்டோரில் எல்லாமே வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான தகவல். ஏன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது கேட்க அந்த டாக்டர் அப்துல் கலாம் கனவு காணுங்கள், அது கண் தூங்கும்போது ஒரு கனவு இல்லை, கண் முழிச்சிடாம கனவுங்கிறது வந்து உங்களை தூங்கின பிறகு வர வருதுல தூங்க விடாமல் செய்வது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த கனவு காண்றது வந்து பகலில் நம்ம பார்க்குற இமேஜஸ், அந்த பகலில் பார்க்குற நிகழ்வுகள், இது போய் பதிவு பண்ணி தான் கனவாக விரிவடையலாம். அதுக்கான அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் எனக்கு தெரியாது சார். பட் யூஸ்வலி தெர் இஸ் சம்திங் கால்ட் ஆஃப்டர் இமேஜஸ். ஸோ யூஸ்வலி தெர் இஸ் சம்திங், தே சே தெர் இஸ் சம்திங் கால்ட் டேஜா வு. நமக்கு நடந்தது போலவே நமக்கு தோணும். அது சில நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் யூஸ்வலி ஆஃப்டர் இமேஜஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணு வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெயின். ஸோ நமக்கு காலையில் நம்ம பண்ண ஒரு விஷயம் நமக்கு பதிஞ்சுது அப்படின்னா நம்ம மெமரியில், அது நைட்டில் வந்து ட்ரீம்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கண்ணு ரொம்ப முக்கியம். எதை பார்க்கணும், அதான் காந்தியுடைய அந்த நல்லதை பார்க்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றது கண்டிப்பா. இல்லையா டாக்டர், இறுதி பகுதியாக உங்களுடைய கண் சம்பந்தமான உங்களுடைய பரிந்துரை அல்லது ஒரு அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ கண்ணை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவராக. பட் திருப்பி சொல்கிறது என்னென்னா, வளர்கிற வயசில் குழந்தைங்களை வந்து நிறைய சூரிய கதிர்கள் படுற மாதிரி நிறைய விளையாட விடுங்க. 4 செவத்துலேயே வளர்க்க வேண்டாம். எப்போவுமே வந்து வெளியில் விளையாட விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற விட்டமின் டி பின்னால் அவங்க கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். அதே போல் வளர்கிற வயசில் நல்ல உணவுப் பொருட்களை கொடுத்து வளர்க்கணும். கீரை வகைகள், கேரட், பப்பாயா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் வகைகள், முட்டை தினமும் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா வளர்கிற வயசில் கண் போஷாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வளர்ந்த பின்னாடி ஒரு 30 வயசில் நான் ஏதாவது சாப்பிட்டா சரி பண்ணிக்கலாமா டாக்டர்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் காட்டிலும் சின்ன வயசில் கொடுத்து வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னால் கண்ணாடி யூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், செல்ஃபோன் யூசேஜை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. அதோட அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதோட மெயின் இம்பேக்ட், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மெயினாக பாதிக்கப்படுற உறுப்பு வந்து கண் பார்வை தான். உங்களுக்கே தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய குழந்தைகள் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய வெளியில் விளையாட அனுப்பணும். அது இல்லாமல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதை அறவே கம்மிப்படுத்தணும். தேவையான இப்போ ஸ்கூலில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லை வேலைக்கு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நீங்களாக வந்து சாப்பாடு ஊட்டும் பொழுதோ இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ அதை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். அடுத்தது வந்து இப்போது நம்ம பாட்டி வைத்தியம்லாம் சொன்னோம் இல்லையா, அது போல் கண்ணில் ஏதாவது தூசி பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சுத்தமான தண்ணீரில் கண்ணை கழுவி விடலாம். பட் இது தவிர்த்து தயவு செஞ்சு தாய்ப்பால் ஊற்றுறேன், கோழி ரத்தம் ஊற்றுறேன், இல்லை விளக்கெண்ணெய் கண்ணில் விட்டு பார்க்குறேன், இல்லை நாக்கால் யாரோ எடுக்கிறாங்க பக்கத்தில் நான் நாக்கால் எடுத்து பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும், கண் மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் காட்டி அதை ஒரு ஸ்டெரைல் மெத்தடில் அதை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு வலியே இல்லாமல் அதை எடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்ணில் போடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆக்சுவலாக தூசி படுறதுனால பிரச்சனை கம்மி தான். நான் நாக்கால் எடுக்க போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருவிலியில் வந்து ரொம்பவும் புண்ணாகி நிறைய அல்சர் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே போல் கண்ணை பொறுத்த மட்டும் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி வருஷம் கண் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக பிரச்சனை பெருசாகாமல் நம்ம அதை கம்மியாக இருக்கும் பொழுதே மருந்து சொட்டு மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ கண் ப்ரெஷர் இருக்குது, இல்லை வந்து சர்க்கரை நோயினால் விழித்திரை பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்துக்குமே நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சின்ன பிரச்சனையாக முடியும். இல்லை நான் பிரச்சனை வந்த பிறகு போய் டாக்டரை பார்க்குறேன் அப்படின்னா யூஸ்வலாக அது ஒரு அறுவை சிகிச்சையிலையோ இல்லை வேறு ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ நம்ம வந்து கண்புரை அறுவை சிகிச்சை வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேட்ராக்ட் ரிமூவல் மிஷின் இந்த வசதிகளை விட நம்மளோட ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம கேகே நகர் மதுரையில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து பேசிக்காக ஒரு கருவிலி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ கருவிலிக்குன்னு நம்ம பார்க்குற எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு காண்றதுக்கு எல்லா வசதிகளும் உண்டு. டாக்டர், இது வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்கள் சேனலுடைய நேருடைய சந்தேகங்களுக்கும் நீங்கள் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சேவை மக்களுக்கு நல்லபடியாக கிடைக்க ரொம்ப சந்தோஷம் சார்.